ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துடலாம். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸில் 10th பிளேஸில் இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. 1956 இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜாக 52 lakhs per annum, லோயஸ்ட் பேக்கேஜாக 5 to 6 LPA per annum கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் 9th பிளேஸில் இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1794 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த காலேஜோட ஹையஸ்ட் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா 36.5 LPAவும், ஆவரேஜ் பேக்கேஜாக 6.93 LPAவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 8th பிளேஸில் இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் லொக்கேட் ஆயிருக்கு. 1957 இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜாக 28 lakhs per annum, ஆவரேஜ் பேக்கேஜாக 7.25 lakhs per annum ப்ரொவைட் பண்ணுறாங்க. 7th பிளேஸில் இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு. 1951 இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா 1.2 crore, லோயஸ்ட் பேக்கேஜாக 8.8 15 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் 6th பிளேஸில் இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. 1944 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜாக 40 LPAவும், ஆவரேஜ் பேக்கேஜாக 8.54 LPAவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் 5th பிளேஸில் இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜாக 75 lakhs per annum, ஆவரேஜ் பேக்கேஜாக 8.54 LPAவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் 4th பிளேஸில் இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரமில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து 2007 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜாக 29 LPAவும், ஆவரேஜ் பேக்கேஜாக 9.75 LPAவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 3rd பிளேஸில் இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1964 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜாக 64 LPAவும், ஆவரேஜ் பேக்கேஜாக 16.43 LPAவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 2nd பிளேஸ் இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2013 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜாக 46.67 LPAவும், ஆவரேஜ் பேக்கேஜாக 19.51 LPAவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் 1st பிளேஸில் இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி IIT மெட்ராஸ். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 1959 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா 1.5 crore, ஆவரேஜ் பேக்கேஜாக 24.2 LPAவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு காலேஜஸ் பற்றின மோர் டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் உடனே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க.